கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் ஏசாயா 44வது அதிகாரம் 1வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல நம்ம 4 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும். அப்போ கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை நோக்கி நாம் தாகமுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தாகமுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்தியாக்குகிறார். ஒருவேளை இந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல உங்களுக்கு தாகம் இருக்கலாம், இல்லைன்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல ஆசீர்வாத தேவைகள்ல உங்களுடைய தாகம் இருக்கிறது என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறார். இரண்டாவதாக, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வறட்சியான பாலைவன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உங்களால ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையா? தண்ணீரை பார்க்க முடியலையா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வறண்ட நிலமா இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆறுகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு பின் வருகிற நம்முடைய சந்ததிகள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அளவில்லாதபடிக்கு அப்படி அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புவார். எப்படி மேல் வீட்டு அறையில் பலத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை வழிநடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை கண்டித்து போதித்து நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வலதுபுறம் போகணுமா இடதுபுறம் போகணுமா என்று நமக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். கடைசியாக, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் தாகத்தோடு தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வறண்ட நிலமா இருக்கிற பாலைவன வாழ்க்கையை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, சந்ததியின் மேலுடைய ஆவியை ஊற்றி சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதற்காக நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம விசுவாசத்தோடு தாகம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல, நமக்கு பின் வருகிற சந்ததியையும் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அப்போ இனிதான் நடக்கும் இல்லையா? ஊற்றுவேன், வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல போடல, ஊற்றுவேன் என்றுதான் நம்ம ஒவ்வொரு பகுதிகளில் பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தாகத்தோடு கர்த்தரை மாத்திரம் தேடணும் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வறண்ட நிலத்தை ஆறுகளா மாற்றுவாரு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். அது மாத்திரமல்ல, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் அவருடைய ஆசீர்வாதத்தை வைப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களிடம் சொல்ல விரும்புகிறது இதுதான். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது நீங்கள் தாகம் உள்ளவர்களாய் அவர் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, தயவாய் மன்னிங்கப்பா. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை காத்து நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் பரிசுத்தர் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, நீரின்றி உம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாகம் உள்ளவனை நீ திருப்தி ஆக்குகிறீர் தகப்பனே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியையும் ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றுகிறீர் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு இணைந்து தாகம் உள்ளவர்களாக
உண்மையே நோக்கி பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய முகங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வறட்சியான பகுதிகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. தேவைகளை சந்திங்க, கையிட்டு செய்கிற கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை நீர் கண்மணி போல பாதுகாத்து சத்திய ஆவியானவர் பிள்ளைகளோடு இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஈடுபடாதபடிக்கு உம்முடைய சித்தம் செய்து ஆண்டவரே, உம்மிடத்தில் இருந்து ஜீவனால் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடர பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. அப்பா, இந்த புதிய நாளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று உம்முடைய சித்தம் செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மன விருப்பத்தை உம்முடைய சித்தத்தின்படி நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமன் என்று பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.